தனது புதிய அரசியல் கட்சி கொடியை ஏற்றிவிட்டு அறிமுகப்படுத்திவிட்டு தளபதி விஜய் உருக்கத்தோட பேசியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சு, இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு விஜய் உருக்கமாக என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கார், ஸோ இந்த கொடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை தளபதி விஜய் விரைவாக சொல்ல போகிறதா சொல்லியிருக்கார். ஸோ அதை எங்கே சொல்ல போகிறார், அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்று காலை 9 மணிக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியில் முதலாளாக விஜயோடைய அம்மா அப்பா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்தாங்க. அதன் பிறகு 9:15க்கு தளபதி விஜய் உள்ளே என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ தளபதி விஜய் உள்ளே வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே வந்த தளபதி விஜய் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. ஸோ கலந்துக்கிட்ட பிறகு தளபதி விஜய் தாவேக்காவுடைய புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார். இந்த கொடி பார்த்தீங்கன்னா மேலே சிவப்பு நிறமும் கீழே மஞ்சள் நிறமும் அதற்கு கீழே சிவப்பு நிறம் நிறைந்த கொடியாகவும், கொடிக்கு நடுவில் கர்ஜனையோட 2 யானையோடைய ஃபோட்டோவும், நடுவில் வெற்றியின் சின்னமான வாகை பூவையும் வைத்திருக்காங்க. ஸோ வாகை பூவை சுற்றி ஸ்டாரையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கொடி பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் முழுக்க வெற்றிக்குரிய மையமாக கொண்டு இந்த கொடியை உருவாக்கியிருக்காங்க. மேலும் இந்த கொடி ஏற்றி முடித்ததுக்கு பிறகு மக்கள் இயக்க கழகத்தோடைய உறுதிமொழியை தளபதி விஜய் அவர்கள் சொல்ல மக்கள் இயக்க நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில தளபதி விஜயோடைய தாவேக்கா கட்சியோடைய ஆந்தமையும் வெளியிட்டாங்க. இந்த ஆந்தமுக்கு இசையமைச்சது தமன். இந்த ஆந்தமை எழுதினது எழுத்தாசிரியர் விவேக். ஸோ இந்த பாடல் கேட்க பயங்கர மாசா இருக்கிறதா விஜய் ரசிகர்களும் காமன் ஆடியன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் தளபதி விஜயோடைய மக்கள் இயக்கம் எப்படி செயல்படுத்த போகுது, ஸோ யாருக்கெல்லாம் இதனால் நன்மை நடக்க போகுது, விஜய் எப்படியாப்பட்ட ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க களம் இறங்கியிருக்கார் அப்படிங்கிறத மையமாக கொண்டும் இந்த கொடியோடைய சிறப்பை மையமாக கொண்டும் இந்த பாடலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பாட்டில் இது ஆள பிறந்த தமிழனின் கொடி, ஆள போகிற தளபதி விஜயன் கொடின்னு வெற்றியை மையமாக கொண்டு இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஸோ பாடல் தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வெளியிட்டதுக்கு பிறகு தளபதி விஜய் மக்கள் முன்பும் அவருடைய மக்கள் இயக்க நிர்வாகி முன்பும் பேச வந்தார். அந்த ஸ்பீச்சில் விஜய் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டார். தமிழக மக்கள் முன்பு முதல்ல என்னுடைய கொடியையும் என்னுடைய ஆந்தத்தையும் வெளியிடுறது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உணர்ச்சி பூர்வமான விஷயமாக நாங்கள் இதை பார்க்குறோம். இதுக்கப்புறம் மக்களுக்காக எங்கள் நிர்வாகிகள் கண்டிப்பாக உழைப்பாங்க. இவ்வளோ நாளாக நம் உழைத்தது நமக்காக, இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்போம். சந்தோஷமாக கெத்தாக நம்முடைய கொடியை அனைத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணிட்டு ஏற்றுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் மக்கள் இயக்க நிர்வாகிக்கு உத்தரவு கொடுத்தாரு. அதே போல் இந்த கொடியை என்னுடைய கட்சி கொடியை நான் பார்க்கல, தமிழக மக்களுடைய எதிர்காலமாக நான் பார்க்குறேன், நிச்சயம் நல்லது நடக்கும்னு விஜய் பேசினார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோடைய முதல் மாநாடு கூடிய சீக்கிரமாக நடக்கும். அந்த மாநாட்டில் இந்த கொடியில் இருக்கக்கூடிய விளக்கத்தை சொல்லுவேன். இந்த கொடிக்கு பின்பு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னார். மேலும் கூடிய விரைவாக நம் கட்சி பெயர் அறிவித்த உடனேயே முதல் மாநாட்டுக்காக தான் தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கூடிய விரைவாக முதல் மாநாடு நடக்கும், அதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு விஜய் இந்த நிகழ்ச்சியில் சொன்னார். விஜயுடைய முதல் தொடக்கமாக அவருடைய கட்சி கொடி இருக்குது, அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடை பார்க்கும்போது அனைவரும் சமம், அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கணும், தமிழ்நாட்டில் செம்மையான ஆட்சி வளர செய்யணும் அப்படிங்கிற கொள்கை கோட்பாடை மையமாக கொண்டு விஜயோடைய கட்சி செயல்பட போகிறதா இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிய வருது. ஸோ விஜயோடைய புதிய கொடி மற்றும் புதிய ஆல்பம் சாங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய் தேர்தலில் நின்னா முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.